Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வியூஸ் வந்து இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் இருந்தது. அதாவது நிஃப்டி 50ல் இந்த ஏன் ஷார்ட் சைடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து அகைன் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எல் வந்து இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ மேலே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒன்று, இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிட்டு கீழே வந்து ப்ரைஸ் இருந்துச்சு. நீங்களும் விருப்பப்பட்ட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி சார், இப்போ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும், ரிகவர் ஆகுமா சார், நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு தரப்பின், அதாவது நீண்ட நாள் கேபிட்டல் வெயிட் பண்ண என்னோடய 25% போர்ட்ஃபோலியோ வந்து காலி ஆகிடுச்சு சார், வந்து ரொம்ப நெகட்டிவ் வந்துச்சு, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விவரமாக வேறு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது நிஃப்டி 50 இன்ட்ரடேக்காக என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், எந்த ஒரு ஹையையும் இன்னும் பிரேக் பண்ணலாம். இப்போ 2 ரெசிஸ்டன்ஸை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அதனுடைய ரெஸ்பெக்ட் கொடுத்து கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேலை இல்லை. ஏன்னா இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸாக இது வந்து ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போல்லாம் நியூ ரெசிஸ்டன்ஸாக வந்து இங்கேயே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் செகண்ட், தேர்டில் அந்த 3வது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்ட்ரடேக்காக பண்ணுறத நம்ம டெலீட் பண்ணிடலாம் இப்போ ப்ரெசென்ட்டு. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்றுனா வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 ஹவர்லேருந்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். 1 ஹவரில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இப்போது இந்த பேட்டர்னில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்களா, இந்த சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு நான் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. இப்போ என்ன ஆகுனா, சேம் அதே லெவல் தான் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு காலையில் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களுக்கு லெவல் சுற்றணும், அந்த லெவல் தான் உங்களுக்கு திரும்ப மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகணும் என்ன அந்த இடத்துல, இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன், சாரி, ஓகே, இந்த பக்கம் வச்சுருவோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு அப்படின்னா, ஓகே, டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லைன் உங்களுக்கு அந்த ஏரியா எதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறேங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது 23,300 அப்படின்ற ஒரு லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸு உங்களுக்கு அகைன் இடத்துல வந்துச்சுன்னா அகைன் இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சோ அங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரியாக்ட் ஒருவேளை அந்த இடத்துல வந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் அங்கேயே நிற்குது, இதுக்குள்ளே இருக்குது ப்ரைஸ், அப்போது இதுக்கு நீங்கள் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சினாரியும் டபுள் பாட்டமோ இல்லை கீழே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் பையிங்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது. ரிஸ்கி டேடாக அமையும். இங்கேருந்து மேபி ப்ரைஸ் போடலாம். நான் இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது வந்து ரிஸ்கி டேடாக அமையலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுதான் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி கூட ஃபியூச்சரில் போய் டச் ஆகிறதுக்கு வாய்ப்புக்கு. இப்போ 23,400 அப்படின்ற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக அமையும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடேக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் உங்களுக்கு டாப்பில் வந்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். பாட்டம்லேருந்து ஷார்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி காலை நிறைய பேர் இங்கே லோ கட் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு டாப்லேயே உங்களுக்கு ஷார்ட் பண்ணி தான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இப்போது நிஃப்டி 50ல் சொல்லி 1 ஹவரில் எப்படி சார் பிளான் பண்ணுறது, புரியல சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம 10 மினிட்ஸ்லேருந்து வந்துடலாம். இப்போ 10 மினிட்ஸில் என்னாச்சு, இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸில் என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸில் என்ன எங்கள் ப்ரைஸை உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதாவது எங்களுக்கு அந்த 23,200 அப்படின்ற ஒரு லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த லெவல் கட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆச்சுன்னா அகைன் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் இங்கே நீங்கள் ஃபார்மேஷன் ஆகிட்டு நீங்கள் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் கிடையாது. மேபி நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட கேப் அப் ஆகிட்டு சஸ்டன் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் 23,300 அப்படின்ற லெவலில் ரெசிஸ்டன்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து டார்கெட் அமைக்கலாம். அதாவது இந்த 23,200க்கும் அந்த 300க்கும் மேலே ஒரு டார்கெட்டாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஆனால் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகாமல் நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதில்
அதாவது நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அப்பர் சைடுக்கான பிளான் வந்து இந்த ஒரு 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு நிஃப்டி 50ல். ஓகே, நீங்கள் ஷார்ட் சைடு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தரலாம். ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகி நிற்குது அப்படின்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் இங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்து 23,000 ரவுண்ட் நம்பரை நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலையும் சேம் சிச்சுவேஷன் தான், அதே தான் கண்டினியூ ஆகிக்குது. எந்த ஒரு ஹையே இன்னும் பிரேக் பண்ணல. கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை பிரேக் டவுன் நியூ ஹை பிரேக் டவுன் இது பற்றி தான் வந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒன்று எந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சா திரும்ப வந்து அதெல்லாம் உங்களுக்கு அகைன் லோயரில் ஃபார்மேஷன் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட டாப்பில் உங்களுக்கு எங்கே பிரேக் டவுன் கிடைக்குதோ நீங்கள் அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். 47,600 நீங்கள் ஃபஸ்ட் லெவலாகவும் நீங்கள் டார்கெட்டை டிசைட் பண்ணலாம். அப்பர் சைடு வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 48,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். ஏன்னா பேக் டு பேக் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக மேலே போகிறதுல நிறைய ரெசிஸ்டன்ஸ் பேக் டு பேக் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ரிஜெக்ட் ஆகணும்னு ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் பண்ணலாம். சென்செக்ஸில் என்னென்னா சென்செக்ஸ்லையும் சேம் அதே தான். எங்கே உங்களுக்கு ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது காமனாக நமக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு 76,600 அப்படின்ற லெவல். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னென்னா அந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகி சப்போர்ட் லெவன் பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். மேலே வந்து எஸ்எல் போட்டு கீழே வந்து டார்கெட்டாக டிசைட் பண்ணலாம். 76,200க்கு நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய வியூ தான், தர என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் உங்களுடைய ஆலோசகரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் வீடியோஸ் சப்மிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.